ஸ்ரீசுக்த ஹோமத்தில் ஆரம்பமே என்ன இருக்குது? இரண்ய வர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜா சந்திராம் இரண்மயீம் லக்ஷ்மியும் ஜாதவேதோ மகாவகன. அந்த மாதிரி ஸ்ரீசுக்த ஹோமம் பண்ணும் பொழுது நமக்கு உண்டான கஷ்டங்கள் நிவர்த்தியாகி தன விருத்தி ஆகும். அடுத்து விசேஷமாக தன்வந்திரி ஹோமம் தேக ஆரோக்கியத்துக்காகவும் எந்த நாள்பட்ட வியாதி குணமாகறதுக்கும் அது தன்வந்திரி பகவானை பிரார்த்தனை பண்ணி அது இன்னும் எல்லா விதமான மூலிகைகளால் அந்த ஹோமம் பண்ணுவாங்க. ஏன்னா லக்ஷ்மிக்கு சந்தோஷம்தான் பிடிக்கும். இங்கே வரவா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுன்றது மாத்திரம் ரொம்ப நன்னா நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு கோவில் ரொம்ப நன்னா நடக்கிறது. எல்லோரும் அக்ஷலட்சுமி ஆசீர்வாதத்தோடு குறவு இல்லாமல் மேன்மேலும் விருத்தியாகி தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு தேக ஆரோக்கியத்தோட செல்வத்தோட அஷ்டலட்சுமியோட ஆசீர்வாதத்தோடு எல்லோரும் நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்ரீமன் நாராயணா. இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த சென்னை அஷ்டலட்சுமி கோவிலை காலமும் நேரமும் கிடைக்கும் பொழுது குடும்பத்துடன் நீங்களும் தரிசிக்கலாமே. அனைவருக்கும் மகாலட்சுமியின் பரிபூரண அருள் கிடைக்கட்டும்.